My name is PK and welcome to இருக்கமொழி. இன்னைக்கு சண்டே ஸ்பெஷலாக ஒரு சின்ன அறுவடை வீடியோ தான் பார்க்க போகிறோம். இந்த அறுவடையை நம்ம பாலக்கீரையிலேருந்து ஆரம்பிக்கலாம். இந்த பாலக்கீரைன்றது ஒரு சின்ன எக்ஸ்பெரிமெண்ட்டுக்காக நான் வளர்க்குறது. இந்த மாதிரி சின்ன தொட்டிகளை பாலக்கீரை வளர்க்க முடியுமா முடியாதுன்றதை பற்றி இதை பற்றி நான் டீட்டெயில் வீடியோ இன்னும் 2-3 அறுவடை முடிஞ்சதுக்கப்புறம் நான் கொடுக்குறேன். அண்ட் இதுதான் நான் பாலக்கீரையிலேருந்து எடுக்கிற ஒரு முதல் அறுவடை. அண்ட் அடுத்ததாக முள் கத்திரிக்காய் அறுவடை பண்ணிடலாம். கத்திரிக்காய் வகைகளில் இந்த முள் கத்திரிக்காயோட ருசின்றது ரொம்ப தனித்துவமானது. கம்பேரிட்டிவ்லி இது வந்து ரொம்ப சாஃப்டாக ரொம்ப ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். விதை கிடைச்சா மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். இந்த வெயில் காலத்தில் ரொம்ப ஈஸியாக வளருது. அண்ட் இந்த கத்திரிக்காயோட சைஸுன்றது ரொம்ப பெருசாக வளரும், ஆனால் உள்ளே ரொம்ப சாஃப்டாகவே இருக்கும். அடுத்ததாக வரி கத்திரிக்காய் அறுவடை பண்ணிடலாம். இந்த வரி கத்திரிக்காயும் ரொம்ப சுலபமாக வளர்க்கக்கூடிய ஒரு வெரைட்டி தான். கத்திரிக்காயில் ஏகப்பட்ட வெரைட்டி இருக்குது. நீங்கள் எந்த விதை கிடைச்சாலும் அதை வளங்க. குறிப்பாக உங்கள் ஊருக்குன்னு ஒரு கத்திரிக்காய் வகை கண்டிப்பாக இருக்கும். மறக்காமல் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் அடுத்ததாக இந்த நீட்டமான கத்திரிக்காய் அறுவடை பண்ணிடலாம். அடுத்ததாக இந்த காலிஃப்ளவர் அறுவடை பண்ணிடலாம். அண்ட் இதுதான் காலிஃப்ளவரில் கடைசி அறுவடை. கிட்டத்தட்ட ஒரு லாஸ்ட்டாக இருக்க ஒரு 3 அறுவடை வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. நான் காலிஃப்ளவர் ரெகுலராக அறுவடை பண்ணிகிட்டே இருக்கேன். அந்த அறுவடை ஒரு முடிவுக்கு வந்துடுச்சு. இதுக்கு மேலே வெயில்ன்றது ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ இதுக்கப்புறம் காலிஃப்ளவர் வளர்க்க முடியுமா முடியாதுன்றது எனக்கு கரெக்டாக தெரியல. அடுத்ததாக நம்ம இந்த முட்டைக்கோஸ் அறுவடை பண்ணிடலாம். இந்த முட்டைக்கோஸ் வந்து நான் இந்த 12 இன்ச் பிளாஸ்டிக் தொட்டியில் தான் வளர்க்க ட்ரை பண்ணேன். ஆனால் நான் எதிர்பார்த்த மாதிரி முட்டைக்கோஸ் ஒன்றும் பெருசாக இல்லை. பட் ஆனால் ஸ்டில் ஒரு மாடி தோட்டத்துக்கு இது ஒரு பெரிய விஷயம். அடுத்ததாக இந்த தம்பட்டா அவரையை நம்ம அறுவடை பண்ணிடலாம். இந்த தம்பட்டா அவரையும் கொஞ்சம் ரெகுலராக அறுவடை கொடுத்துட்ருக்கு. ஆனால் நடுவில் கொஞ்சம் பூவுதுறுதல் கொஞ்சம் அதிகமாக இருந்தது. இப்போ தான் கொஞ்சம் சரியாகி பிளான்ட் அறுவடை கொடுக்க தொடங்கியிருக்கு. கடைசியாக நம்ம இந்த ப்ரொக்கோலியோட ஸ்ப்ரவுட்ஸ் அறுவடை பண்ணிடலாம். போன ஹார்வெஸ்ட்டில் ப்ரொக்கோலியோட ஹெட் அறுவடை பண்ணியாச்சு. ஒன்ஸ் ஹெட் அறுவடை பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி சைடில் சின்ன சைட் ஷூட்ஸ் மாதிரி வரும். இதுக்கப்புறம் அதை அறுவடை பண்ணிவிட்டு இந்த பிளான்ட்டை ரிமூவ் பண்ணி அண்ட் தட்ஸ் இட். இன்னைக்கான அறுவடை இவ்வளோ தான். நாட்டு கத்திரிக்காயில் ஒரு 3 வெரைட்டி, பாலக்கீரை, ஒரு காலிஃப்ளவர், ஒரு முட்டைகோஸ், கொஞ்சமாக ப்ரொக்கோலி, அப்புறம் 2-3 தம்பட்டா அவரை. அண்ட் தட்ஸ் இட் ஃபார் திஸ் வீடியோ. நம்ம நாளைக்கு 2:30 மணிக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். லெட்ஸ் ஸ்டே கனெக்டட் டு கிரியேட் a better environment and thank you by PK.